தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பொபினி நகரபிதா அப்தெல் சதியின் தலைமையில் சட்டத்துறை மாணவி செல்வி டிவிதா செல்வநேசன் பொபினி நகரசபையில் போட்டியிடுகிறார். ஆர்ஜென்தோய் நகரசபை தேர்தலில் ஆர்ஜென்தோய் நகரபிதா ஜோஷ் மோத்தோன் தலைமையில் பொன்னுத்துறை சிவகுமார் போட்டியிடுகிறார். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த இராணுவ தாக்குதல்கள் பன்னாட்டு சட்டத்திற்கு முரணாக நடத்தப்பட்டதாக எமனுவல் மேக்ரோ குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அணு ஆயுத களஞ்சியத்தை அதிகரித்துள்ளார். நட்பு நாடுகளையும் சேர்த்துக் கொண்டுள்ளார். பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் சைப்ரஸுக்கு போர் கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளன. பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ் ஆகிய நாடுகள் ஈரான் தயாரித்த ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னர் சைப்ரஸுக்கு படைகளை அனுப்பி வைத்துள்ளன. இந்த போரை ஏற்க முடியாது என்று, போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்சில் நடைபெறவுள்ள நகரசபை தேர்தலில் பொபினி நகரில் பொபினி பாப்புலர் என்ற பட்டியலில் பொபினி நகரபிதா அப்தெல் சதியின் தலைமையில் சட்டத்துறை மாணவி செல்வி டிவிதா செல்வநேசன் போட்டியிடுகிறார். பொபினி நகரத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற செல்வி டிவிதா செல்வநேசன் பொபினி வாழ் தமிழ் மக்கள் தமக்கு வாக்களித்து தெரிவு செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றார். பிரான்ஸ் நகரசபை தேர்தலில் ஆர்ஜென்தோய் நகரில் ஆர்ஜென்தோய் தூஷு பியூக்ரான் பட்டியலில் ஆர்ஜென்தோய் நகர முதல்வர் ஜோஷ் மோர்த்தானின் தலைமையில் பொன்னுத்துறை சிவகுமார் போட்டியிடுகின்றார். இவர் ஏற்கனவே ஆர்ஜென்தோய் நகரசபையில் 2 முறை நகரசபை உறுப்பினராக திகழ்ந்துள்ளார். இந்த தேர்தலிலும் தனக்கு வாக்களித்து ஆர்ஜென்தோய் நகரசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்குமாறு ஆர்ஜென்தோய் வாழ் தமிழ் மக்களிடம் அன்பாய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவரும் G7 தலைவருமான எமனுவல் மேக்ரோ அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த இராணுவ தாக்குதல்கள் பன்னாட்டு சட்டத்திற்கு முரணாக நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாக்குதல்களை பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்.
இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரானுடன் ஏற்பட்ட மோதல்களுக்கு பதிலடியாக பிரான்ஸ் தனது சார்ல் டு கோல் விமானம் தாங்கி கப்பலை மத்திய தரை கடலுக்கு அனுப்பியுள்ளது. ஆனால் இராணுவ நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை என தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் சட்டவிரோதமானவை எனவும் மேக்ரோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் மத்திய தரை கடல் மற்றும் சுவேஸ் கால்வாய் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் தனது இராணுவ வலிமையை அதிகரித்துள்ளது. ஆனால் இது தற்காப்பு நடவடிக்கையாகவே கருதப்படுகிறது. இதன் மூலம் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகியவற்றின் இராணுவ நடவடிக்கைகளை பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவாகின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அணு ஆயுத களஞ்சியத்தை அதிகரிக்கின்றார். நட்பு நாடுகளையும் சேர்த்துக் கொள்கின்றார். எமனுவல் மேக்ரோ இல் லாங் கடற்படை தளத்தில் அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பலின் முன் நின்று பேசியுள்ளார். போர் விமானங்களால் பாதுகாக்கப்பட்டு தேசிய வல்லமையின் காட்சியாக இந்த நிகழ்வு அமைந்தது. ஆனால் இது வரும் காட்சிக்கு மட்டும் அல்ல. பிரான்சின் அணு ஆயுத கொள்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை மேக்ரோ அறிவித்தார். பிரான்ஸ் தனது அணு ஆயுத களஞ்சியத்தை அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்துவதாக கூறப்படுகிறது. 7 அணு ஆயுதம் இல்லாத ஐரோப்பிய நாடுகளுடன் புதிய கூட்டாண்மையை மேக்ரோ அறிவித்துள்ளார். இதன் மூலம் பிரான்சின் அணு தடுப்பு முறைமை அதன் நெருங்கிய நட்பு நாடுகளையும் பாதுகாக்கும் வகையில் விரிவடையும். பிரான்சின் அணு ஆயுத கொள்கையில் இந்த மாற்றம் ஐரோப்பாவின் பாதுகாப்பு கட்டமைப்பில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. அணு ஆயுதம் இல்லாத நாடுகளுக்கு பிரான்ஸ் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிப்பதன் மூலம் ஐரோப்பாவில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும். ரஷ்யா மற்றும் ஏனைய நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஐரோப்பாவின் பாதுகாப்பு நிலை மேலும் உறுதிப்படுத்தப்படும். பிரான்சின் அணு ஆயுதங்கள் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிப்பதாக மேக்ரோ தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய கொள்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு தன்னிறைவு நோக்கத்தை மேலும் வலுப்படுத்தும். 2026 மார்ச் 3 அன்று வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு ஐரோப்பாவின் பாதுகாப்பு சூழலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ.
பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் சைப்ரஸுக்கு போர் கப்பல்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பி வைத்துள்ளன. ஈரான் தயாரித்த ட்ரோன் ஒன்று சைப்ரஸில் உள்ள பிரிட்டனின் இராணுவ தளத்தில் விழுந்ததை தொடர்ந்து பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகள் சைப்ரஸுக்கு போர் கப்பல்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பி வைத்துள்ளன. பிரிட்டனின் ராயல் நேவி சைப்ரஸுக்கு HMS டிராகன் என்ற வான் பாதுகாப்பு அழிப்பு கப்பலை அனுப்பி வைத்துள்ளது. இது டைப் 45 வகை அழிப்பு கப்பல்களில் ஒன்றாகும். வில்காட் ஹெலிகாப்டர்களும் சைப்ரஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவை ட்ரோன் தாக்குதல்களுக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்திய தாக்குதல்களுக்கும் ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்களுக்கும் இடையே உலகளாவிய கவலை அதிகரித்து வருகிறது. சைப்ரஸில் பிரிட்டனின் இராணுவ தளத்தில் விழுந்த ட்ரோன் ஈரான் தயாரித்ததாக அறியப்படுகிறது. இதன் விளைவாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் சைப்ரஸுக்கு கூடுதல் பாதுகாப்பு வசதிகளை அனுப்பி வைத்துள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் முக்கியமான இராணுவ மற்றும் உளவு தளமாக சைப்ரஸ் உள்ளது. ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ஏனைய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக சைப்ரஸின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ் ஆகிய நாடுகள் ஈரான் தயாரித்த ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னர் சைப்ரஸுக்கு படைகளை அனுப்பி வைத்துள்ளன. மார்ச் 2 அன்று ஈரான் தயாரித்த ட்ரோன்கள் பிரிட்டனின் அக்ரோதிரி வான் படை தளத்தை நோக்கி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கிரீஸ், பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகள் சைப்ரஸுக்கு கூடுதல் படைகளையும் வான் பாதுகாப்பு வசதிகளையும் அனுப்பி வைத்துள்ளன. கிரீஸ் சைப்ரஸுக்கு ஃப்ரிகேட் வகை போர் கப்பல்களை அனுப்பி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. பிரான்ஸ் சைப்ரஸுக்கு ஓர் போர்க்கப்பலை அனுப்பி வைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. நில அடிப்படையிலான பாதுகாப்பு, கூடுதலாக ட்ரோன் எதிர்ப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளையும் அனுப்பி வைக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஜெர்மனியும் ஒரு போர்க்கப்பலை அனுப்பி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ், லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சார்ல்ஸ் டு கோல் என்ற அணுசக்தியில் இயங்கும் விமானம் தாங்கி போர்க்கப்பலை மத்தியதரை கடலுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். சார்ல்ஸ் டு கோல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் பிரிகேட் கப்பல்கள் மற்றும் வான் படை வசதிகளுடன் மத்தியதரை கடலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சைப்ரஸில் பிரிட்டனின் வான் படை தளத்தில் ட்ரோன் தாக்குதலால் ஓடுபாதை சேதமடைந்ததை அடுத்து சைப்ரஸுக்கு பிரான்ஸ் ஆதரவை வழங்குவதாக மேக்ரோ அறிவித்திருக்கின்றார். ரஃபேல் போர் விமானங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் காற்று வீச்சு ரேடர்கள் அமைப்புகள் மத்திய கிழக்கில் ஏற்கனவே பரவியுள்ளன. தேவையான அளவுக்கு இந்த முயற்சியை தொடர்வதாக மேக்ரோ கூறியுள்ளார்.
பிரான்ஸ், கட்டார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை பிரான்ஸ் மேற்கொண்டுள்ளது. ஜோர்டா, ஈராக் நாடுகளுடன் வலுவான உறுதிமொழிகளையும் கொண்டுள்ளது. இந்த போரை ஏற்க முடியாது என்று, போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும், நிரந்தர அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டுமே சாத்தியம் என்றும் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுத திட்டம், ஏவுகணைகள், அண்டை நாடுகளில் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு வழங்கியமை ஆகியவற்றை மேம்படுத்தியதாக மேக்ரோ குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மார்ச் 4 அன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, லெபனான் அதிபர் ஜோசப் ஆவுன், லெபனான் பிரதமர் நவாஃப் சலாம் ஆகியோருடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் உள்ளடக்கம் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. மேக்ரோ ஹெஸ்புல்லாவின் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை கண்டித்து லெபனானில் இஸ்ரேல் நிலப்பரப்பு படை எடுப்பை தடுக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவம் லெபனானின் தெற்கு பகுதியில் பாதுகாப்பு மண்டலம் உருவாக்கும் நோக்கத்தில் படைகளை நிலைநிறுத்தியுள்ளது. ஹெஸ்புல்லா இஸ்ரேலிய படைகளுடன் நேரடியாக மோதலில் ஈடுபட்டதாக அறிவித்துள்ளது. லெபனான் அரசின் புள்ளி விவரத்தின்படி போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் 72 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 83,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். ஏர் பிரான்ஸ் பாதுகாப்பு காரணங்களால் துபாய், ரியாத், டெல் அவீவ் மற்றும் பெய்ரூத் விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. துபாய், ரியாத் விமானங்கள் வியாழக்கிழமை வரை, டெல் அவீவ் மற்றும் பெய்ரூத் விமானங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரை நிறுத்தப்பட்டுள்ளன. ஈராக்கில் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஈராக்கின் வடக்கு பகுதியில் ஏஃபில் நகரத்தில் வெடிகுண்டு சத்தம் கேட்டிருக்கின்றது. பாக்தாத் விமான நிலையம் அருகே ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3,500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.